நிகிதா மேலே ஒரு 25 கம்ப்ளைண்ட் இருக்குது இது வரைக்கும். ஏமாற்றிட்டா, பொய் சொல்லிட்டா, திருடிட்டா, லட்சக்கணக்கில் ஏமாற்றிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு 25 கம்ப்ளைண்ட் இருக்குது. அந்த 25 கம்ப்ளைண்ட்டில் பல லட்ச ரூபாய் ஏமாற்றிருக்கா. பல நிலம், பல கோடி ரூபாய் நிலம் வாங்கியிருக்கா. பெரிய பணக்காரி மாதிரி சுற்றிருக்கா. அவள் கண்ட்ரோலில் ஒரு 40 ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருந்திருக்காங்க. பஞ்சாயத்து நிறைய பண்ணியிருக்கா. அவங்க குடும்பமே கலெக்டர் ஃபேமிலி. அவங்க அம்மா அதை விட பெரிய வில்லி சிவகாமி. அதுக்கப்புறம் அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவன் அப்புறம் இவளோட சகோதரன் ஒருத்தர் இருக்கான். அவர் மிரட்டி இடத்தெல்லாம் எழுதி வாங்கியிருக்காரு. ஆமாம், அவர்லாம் நிறைய பண்ணியிருக்கதா சொன்னாங்க. அவங்கள எல்லாரையுமே விசாரணைக்குள்ளாக்குவாங்கன்னு பார்த்தா நிகிதாவை மட்டும் முதல் கட்டமாக விசாரணைக்குள்ளாக்கியிருக்காங்க. அப்புறம் அஜித் அடித்த இடம், போனது செருப்புலாம் அஜித்தோட ஒரு செருப்பு எடுத்திருக்காங்க. பாவம் எடுத்திருக்காங்க. அப்புறம் கழட்டிட்டு போன சிசிடிவியெல்லாம் சீஸ் பண்ணியிருக்காங்க. கழட்டிட்டு போனதே சண்முக சுந்தரம் தான். ஓகே, டிஎஸ்பி தான். அவனை ஒன்றும் இது வரைக்கும் பண்ணவே இல்லை.